வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயத்தை தான் அலச போறோம். அது என்னன்னா இந்த நிதி உதவி திட்டங்கள் தான். இந்த முழு விஷயத்தோட மையமே ரெண்டு நம்பர் தான். ஒன்னு மாநில அரசு கொடுத்த 5000 ரூபாய், இன்னொன்னு மத்திய அரசு கொடுக்க போறதா சொல்ற 10,000 ரூபாய். ரெண்டுமே ஓட்டுக்களை மனசுல வச்சுதான் நகர்த்தப்படுது. அப்போ திடீர்னு இப்படி போட்டி போட்டுட்டு அறிவிப்புகள் வர்றதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்ச நாள் முன்னாடி பீகார்ல நடந்த எலெக்ஷனை பார்க்க வேண்டியிருக்கு. அங்கதான் இதுக்கான ஒரு முன்னோட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்களை டார்கெட் பண்ணி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நேரடியா 10,000 ரூபாய் பணம் போடப்பட்டுச்சு. சொல்லப்போனா இந்த ஒரு மூவ் அங்க நடந்த தேர்தலோட முடிவையே தலைகீழா மாத்திருச்சுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? முதல்ல திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நம்ம மாநில அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சமீபத்துல, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி தகுதி பெற்றவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. இது ஏற்கனவே கொடுத்துட்டு வர்ற மாதாந்திர உதவித்தொகையோட ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த உதவியை இன்னும் அதிகப்படுத்துவோம்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது முழுசா புது பணம் இல்ல. ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாய் திட்டத்துல இருந்து 3 மாசத்துக்கான 3000 ரூபாயை அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. அதோட எதிர்காலத்துல இந்த மாதாந்திர உதவிய 2000 ரூபாயா உயர்த்த போறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த திட்டத்துக்கு திராவிட மாடல் 2.0ன்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இது ஒரு அரசியல் பிராண்டிங்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு பதிலடியா திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க தரப்புல இருந்து தமிழ்நாட்டு மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த 10,000 ரூபாய்ங்கிறது இப்போதைக்கு ஒரு முன்மொழிவு, அதாவது ஒரு ப்ரொபோசல் மட்டும்தான். இன்னும் இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வரல. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இது பத்தின அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த 2 அறிவிப்புகளும் நமக்கு, அதாவது வாக்காளர்களுக்கு என்ன சொல்லுது? வாங்க இந்த 2 திட்டத்தையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பாத்திரலாம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். மாநில அரசோட 5000 ரூபாய் ஏற்கனவே நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஆனா மத்திய அரசோட 10,000 ரூபாய் இன்னும் ஒரு ப்ரொபோசலா தான் இருக்கு. அதே மாதிரி எதிர்கால வாக்குறுதிகள்லையும் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. மொத்தத்துல இத பார்க்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது. 2 தரப்புமே நேரடியா பணம் கொடுக்கறத ஒரு முக்கியமான தேர்தல் யுக்தியா பயன்படுத்துறாங்க. அதுவும் சரியா தேர்தல் நேரத்துல இந்த அறிவிப்புகள் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இதை செய்யறதும் தெளிவா தெரியுது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் உண்மையிலே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவா, இல்ல வெறும் தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம்.